கிட்டத்தட்ட 600 கோடி லிட்டர் கடல் தண்ணியை எரிமலைக்குள்ள ஊத்திருக்காங்க. எதுக்காக இப்படி பண்ணீங்க அப்படின்னு கேட்டோம்னா, அப்படி செஞ்சாதான் அதை சுற்றி வாழ்ந்த மக்களையும் அந்த பகுதியையும் காப்பாற்ற முடியும் அப்படின்னு சொல்றாங்க. இந்த சம்பவத்தோட முடிவுல நிஜமாலே என்ன ஆச்சு? இப்போ அந்த எரிமலையில தண்ணி ஊத்துனாங்கன்னு சொன்னேன் இல்லையா, அது நடந்தது எங்கன்னு பார்த்தோம்னா, இந்த ஐஸ்லாண்ட்ல வெஸ்ட் மேன் அப்படிங்கிற ஒரு தீவு கூட்டம் இருக்கு. அதுல ஹேமே அப்படிங்கிற ஒரு தீவு இருக்கு. அந்த தீவுல தான் அந்த சம்பவம் நடந்திருக்கு. இந்த ஹேமே தீவுகள் இருக்குல்ல, அங்க ஏற்கனவே ஹெல்கஃபெல் அப்படிங்கிற ஒரு எரிமலை இருக்கு. ஆனா கடந்த 5000 வருடங்களா அந்த எரிமலையில எந்த விதமான ஆக்டிவிட்டியும் கிட்டத்தட்ட ஒரு இன்ஆக்டிவ் வல்கனோவா தான் அது இருந்துகிட்டே இருக்கு. அதனால மக்கள் பெரிய அளவில் அதை பத்தி கவலைப்படவே இல்லை. இப்படி எல்லாமே அமைதியா நடந்துட்டு இருந்த அந்த சமயத்துல தான் நள்ளிரவு 1:55 மணி அளவுல அந்த தீவோட கிழக்கு பக்கம் இருக்கக்கூடிய ஒரு பகுதியில கொஞ்சமா அப்படியே பிளவு ஏற்பட ஆரம்பிக்குது. ஆரம்பத்துல ஒரு 300 மீட்டர் அளவுக்கு தான் அந்த பிளவு உருவாக ஆரம்பிச்சு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா அந்த பிளவு பெருசாகி 1 கிலோமீட்டர் அப்படிங்கிற அளவு அடையுது. அதுக்கப்புறமா கொஞ்ச நேரத்திலேயே அந்த பிளவுல இருந்து எரிமலை குழம்புகள் வெளியே வர ஆரம்பிச்சு அந்த தீவு முழுக்க அப்படியே பரவி ஓட ஆரம்பிக்குது. அதுக்கப்புறமா இந்த விஷயம் எல்லாருக்குமே தெரிய ஆரம்பிச்சு மக்கள் கொஞ்சம் கொஞ்சமா வெளியேற ஆரம்பிக்கிறாங்க. அந்த எரிமலை தொடர்ந்து 10 நாளைக்கு மேல தொடர்ந்து அப்படியே வெளியே வந்துகிட்டே இருந்திருக்கு. அப்படி வெளியே வந்தது போய் கடைசியா கடல்ல சேரக்கூடிய அந்த பாதைங்கிறது துறைமுகமா தான் இருந்திருக்கு. அப்போ அந்த எரிமலை அப்படியே நம்ம வெளியே விட்டோம் அப்படின்னா அது துறைமுகத்தை ஒட்டுமொத்தமாவே காலி பண்ணிடும். அது அந்த தீவுக்கு மட்டும் இல்லாம ஒட்டுமொத்த ஐஸ்லாண்டுக்கே ஒரு முக்கியமான பிரச்சனையா மாறிடும். ஏன் அப்படின்னா இப்போ அந்த ஹைமே தீவை பொறுத்த வரைக்கும் அங்க இருக்கக்கூடிய மக்கள் எல்லாரும் கிட்டத்தட்ட எல்லாருக்குமே மீன் பிடிச்சி அதை வச்சு வாழ்றதா அவங்களோட முக்கியமான வாழ்வாதாரமா இருந்திருக்கு. அப்போ இந்த துறைமுகம் பாதிக்கப்பட்டுச்சுன்னா அது இந்த ஹேமே தீவு மக்களை மட்டும் இல்லாம ஒட்டுமொத்தமா ஐஸ்லாண்டோட பொருளாதாரத்தை பாதிச்சிடும். அப்படிங்கிறதுனால தான் இது எப்படியாவது சரி பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க. அப்படி யோசிக்கும் போது அவங்களுக்கு வந்த ஐடியா தான் எரிமலைகளை கடல் தண்ணியை வச்சு கண்ட்ரோல் பண்ணலாம் அப்படிங்கிறது. பிப்ரவரி 6ஆம் தேதி இதுக்கான வேலைகளை ஆரம்பிக்கிறாங்க. கிட்டத்தட்ட 30 கிலோமீட்டர் நீளத்துக்கான பைப்ஸை கொண்டு வந்து அந்த லாவா வழிஞ்சு வரக்கூடிய எல்லா பக்கத்துல இருந்து சுத்தி அப்படியே நின்று அந்த தண்ணியை தொடர்ந்து பீச்சி அடிச்சுக்கிட்டே இருக்காங்க. இவங்க இந்த மாதிரி தண்ணி அடிக்க அடிக்க இதோட ஓரங்கள் எல்லாமே கிரே கலர்லையும் கருப்பு கலர்லையும் அப்படியே இருக்க ஆரம்பிக்குது. அப்போ அவங்களுக்கு புரியுது, ஓகே நம்ம இந்த மாதிரி தண்ணி அடிச்சோம்னா லாவாவோட தீவிரத்தன்மை கொஞ்சம் கொஞ்சமா குறைய ஆரம்பிக்குது அப்படின்னு புரிஞ்சுக்கிறாங்க. அதுக்கப்புறம் அந்த தண்ணியை பீச்சி அடிக்கிறதை இன்னுமே அதிகப்படுத்துறாங்க. எந்த அளவுக்கு அவங்க அதிகமாக அடிக்கிறாங்க அப்படின்னா ஒரு வினாடிக்கே 1000 லிட்டர் அப்படிங்கிற அளவுக்கு கடல் தண்ணியை தொடர்ந்து அந்த தீவுக்குள்ள அப்படியே செலுத்திக்கிட்டே இருக்காங்க. அப்படி அவங்க அனுப்ப ஒரு 40 நாளைக்கு கிட்ட எல்லாமே அந்த லாவாவுடைய ஓரங்கள் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே கெட்டிப்பட ஆரம்பிக்குது. ஆனா வெளியே தான் அது வந்து அப்படியே கெட்டியா இருக்கே தவிர உள்ள வந்து இன்னும் லாவா வெளியே வந்துகிட்டே தானே இருக்கு. அதனால அந்த பகுதி எல்லாமே இன்னும் சூடா தான் இருந்துகிட்டே இருக்கு. அதனால அந்த பகுதியில இப்ப அதிகமான தண்ணியை பம்ப் பண்றாங்க. ஜூனோடைய கடைசி வாக்குல என்ன ஆகுது அப்படின்னா அந்த குழம்பு வெளியே வரது அதுவாகவே கொஞ்சம் கொஞ்சமா கம்மியாக ஆரம்பிச்சு ஒட்டுமொத்தமா ஸ்டாப் ஆயிடுச்சு. அப்போ அவங்களோட வேலை இன்னும் ஈஸி ஆகுது. ஏன் அப்படின்னா இப்போ வெளியே வந்த அந்த எரிமலை குழம்புகளை மட்டும் நம்ம சாலிடிஃபை பண்ணா போதும் அப்படிங்கிறதுனால இன்னும் அதிகமான தண்ணியெல்லாம் பம்ப் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமா இருக்கிற எல்லா லாவாவையுமே ஒட்டுமொத்தமா அவங்க பாறையா மாத்திட்டாங்க. அப்படிதான் இந்த ஹேமே தீவுல இருக்கக்கூடிய அந்த எல்டஃபெல் அப்படிங்கிற எரிமலை உருவாயிருக்கு. இப்படி எல்லாமே அமைதியா நடந்துட்டு இருந்த அந்த சமயத்துல தான் அடுத்த நாள் அந்த சம்பவம் நடக்குது.